தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் மாதினி. எப்போவுமே வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறோம் கன்னியாகுமரி. சன்ரைஸ் சன்செட் பெருசாக கிடைக்கல, பட் ஓகே. பட் இன்றைக்கி வந்து இங்கேருந்து தனுஷ்கோடி போகிறோம். ஸோ தனுஷ்கோடி போயிட்டு அங்கே வந்து அரிச்சல் முனை பிளான், அங்கே போயிட்டு நாளைக்கு காலைல கிளம்புவோம். சரிங்களா? ஸோ கன்னியாகுமரி ஆஸ் யூஷுவல் இஸ் மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேஸ். ஒவ்வொரு டைம் இங்கே வந்துட்டு போகும்போது தான் நான் பைக்கை மாற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி வரப்போ ஹிமாலயன் மாற்றினேன். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்துட்டு போகிறப்போ தான் மாஸ்கை மாற்றினேன். ஸோ ஃபேவரட் டெஸ்டினேஷன். இதுக்கு முன்னாடி வந்தப்போ சன்ரைஸ் கிடச்சி, அதுக்கு முன்னாடி வந்தப்போ சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே கிடச்சி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் தி 10th, 3rd, 4th, 5th, 6th டைம் நினைக்கிறேன் பீன் டு கன்னியாகுமரி. ஃபேவரட் பிளேஸ். இங்கே ஒரு பாட்டி இருப்பாங்க, அவங்க கடையில் தான் நைட்டு மீன் சாப்பிட்டோம். தட்ஸ் இட். வந்து நேராக போயிட்டு ஹைவேஸ் பிடிச்சி திருநெல்வேலி வழியாக தான் போகிறோம். தூத்துக்குடி போய் போகல, நம்ம வந்து நேராக திருச்செந்தூர் போய் போகல. நம்ம வந்து தூத்துக்குடி போய் தான் போகிறோம். திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த ரோடு. சரிங்க அண்ணா, கிளம்புறோம். ம், போயிட்டு அடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருநெல்வேலி வந்தாச்சு. அங்கே தெரியுதுங்களா பாலம், அந்த வழியாக கீழே இறங்கி இப்படி வந்துட்டோம். நேராக எனக்கு பைபாஸ் தான் வந்து தூத்துக்குடி பைபாஸ். ஸோ நேராக பைபாஸ் போயிட்டு தூத்துக்குடி இறங்கி அங்கே ஒரு ஈசிஆர் ரோடு இருக்காமா, இது கேட்டோம். அவங்க அதான் சொன்னாங்க. நேராக அந்த வழியில் போய் கனெக்ட் பண்ணி போக வேண்டியது தான். 4 மணி காமிக்குது. ஸோ ஒரு 3:30 மணிக்காச்சும் போகணும். போனால் அங்கே போய் சாப்பிட்டு அப்புறமா அப்படியே உள்ளே போய் அரிச்சல் முனையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வேண்டியது தான். இப்போ போதும். ஸோ பெட்ரோல் ஸ்டாப். எத்தனாவது பெட்ரோல் இது? 4வது பெட்ரோல் ஸ்டாப். நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் ஒன்று அடித்தேன். அதை முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாப். ஸோ இங்கேருந்து இப்போ கிளம்பி நெக்ஸ்ட் நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். மால் இப்போ தான் நம்மளை க்ராஸ் பண்ணி போனார். அவருக்கு ஒரு ஃபோனை பண்ணி இது முன்னாடி தான் வந்தேன், பின்னாடி இருக்கேன்னு சொல்ல வேணும்.
கனெக்ட் ஆச்சா? ஆயிடுச்சு. பஸ்ஸுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. போங்க போங்க, வந்துடுறேன். எந்த டோல்லாம் தாண்டி நீங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. இப்போ ராமேஸ்வரம் ரைட் ஒன்று கட் ஆகுது, அங்கே நிற்கிறீங்களா? எங்க நேராக காமிக்குது எனக்கு ஹைவேஸில், எனக்கு நேராக காமிக்குது. நீங்கள் பின்னாடி பாருங்கள், எனக்கு நேராக காமிக்குது ஹைவேஸில் போகிறதுக்கு. அங்கே யாராவது கேளுங்க. இதில் போகலாமான்னு கேளுங்க, இந்த ஹைவேஸில். இந்த ரோடு தான் கரெக்டு. எனக்கு இங்கே தான் பைபாஸ் காமிக்குது. அது இங்கே இல்லை, இது நேராக இதுலேயே போங்கன்னாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து ரைட் எடுத்து டுவார்ட்ஸ் அந்த ராமேஸ்வரம் பைபாஸ் டச் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். 13 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் போகணும்னு நினைக்கிறேன். போய் நேராக போய் அந்த பைபாஸ் டச் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஈசிஆர் பைபாஸ் டச் ஆகும். டச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் வச்சு அது தள்ளிட்ட வேண்டியது தான். இனி எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 163 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு 60 ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு டீ பிரேக்கோ காஃபி பிரேக்கோ போட்டு நேராக ராமேஸ்வரம் போய் அந்த அரிச்சல் முனை போகிறோம் இல்லைங்க, அங்கே போயிட்டு அதுக்கு உள்ளே வந்து ஒரு சாப்பாடு கடையெல்லாம் இருக்கும். மீனெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. எப்போ போனாலும் அங்கே தான் சாப்பிடுவோம். ஸோ அங்கேயே போயிடலான்னு பார்க்குறேன். ஒரு 3-3:30 போனால் கூட அங்கே போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் இது ஊருக்குள்ளே கூப்பிட்டு போகுது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக வயல் கயல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குங்க. வெண்மெல்ஸும் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன். ஒரு 159 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாயல்குடி வந்தாச்சு. ஸோ முன்னாடி போய் ஒரு ரைட் ஒன்று கட் ஆகணும். ஓகே, ரோடு கட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நேராக நினைக்கிறேன் ஒரு 110 கிலோமீட்ரு. இந்த ரோடெலாம் ஞாபகம் இருக்குங்க. அது 2 டைம் வரும்போது இதே ரோட்டில் தான் வந்தேன். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் டைரெக்டாக திருநெல்வேலி போய் போகல. நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போய் 2 டைமும். ஃபஸ்ட் டைம் போகிறப்போ திருச்செந்தூரில் அலோவ் பண்ணல. செகண்ட் டைம் போனப்போ திருச்செந்தூரில் போய் சாமி கும்பிட்டு அப்புறமா போனோம்.
ஒரே ஒரு பைபாஸ் ஒன்று ஏறும், அது எங்கே ஏறுதுன்னே தெரில. சிங்கிள் ரோடாகவே போயிட்டுருக்கு. 29 கிலோமீட்டருக்கு தாண்டி போக சொல்லுது. இப்போ ஏர்வாடி வரும், ஏர்வாடி தாண்டி திரும்ப போகணும். நம்ம ஃபுல் லொக்கேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்தாச்சு. சரி, டீ குடிக்கல, இளநீ தான் குடித்தோம். ஸோ இனி எங்கள் கரெக்டாக 105 கிலோமீட்டருக்கு. அதனால் அந்த இது கொடுங்க, சார்ஜர் ஒயரு. வேணாம் வேணாம் வேணாம். ஓகே, நேரம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 103 கிலோமீட்ரு. 4 மணி சொல்லுது. 4 மணிக்கு அந்த என்ட்ரன்ஸ் போகணும். நேராக பக்கத்தில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்ன்ற ஊரில் இருக்கும். சிக்கல் ஒரு சின்ன ஊர். நான் லாஸ்ட் டைம் வரப்பவும் பார்த்தேன். சிக்கல்லேருந்து நேராக போகணும். அது இந்த மழையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஏரியாலாம் கொஞ்சம் பாதிப்பாகுன்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுதான் சிக்கல். ஸோ அதை தாண்டி நெக்ஸ்ட் நேரம் வந்து ஏர்வாடி போகும்னு நினைக்கிறேன். ஏர்வாடி போயிட்டு அங்கேருந்து போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டர் ரூட் காமிச்சிருக்கு. 8 நிமிஷம் முன்னாடி போகலான்னு நான் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வயல்லாம் இருக்குல்ல, ராமநாத் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்ததுக்கும் இந்த டைம் நான் வந்ததுக்கும் வேறு லெவல் டிஃப்ரென்ஸுங்க. லாஸ்ட் டைம் வரப்போ ஃபுல்லாக பொட்டல் காடு, ஒன்றுமே இருக்காது. பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது, எல்லா இடத்துலையும் வயல் பண்ணியிருக்காங்க, விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. போன டைம்லாம் வரும்போது ஃபுல் பொட்டல் காடு வெந்துச்சு. இன்னும் இப்போ இந்த ஈரப்பதத்தோட காற்று அது எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வேறு லெவலில் இருக்குது, எப்படின்னு தெரியல. ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் யூடியூப்பில். யாரோ ஒரு ஆள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ராம்நாடில் வந்து இந்த வாட்டர் ரிசர்வாயருக்காக நிறைய வேலை செஞ்சு இருக்கிற ஏரி குளத்தெல்லாம் தூர்வாரி பாருங்க எத்தனை தண்ணி தேக்கர்லாம் இருக்குன்னு. எல்லாத்துலேயும் தண்ணியெல்லாம் வந்து பழைய மாதிரி பறவைகள்லாம் வந்துருச்சுன்னெலாம் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ லிங்க்கு கிடச்சா கீழே வந்து நான் கமெண்ட்ஸோ இல்லை நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அது பாருங்கள், அவர் நல்லா பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராம்நாட் வந்து தண்ணி இல்லாத ஊர் கிடையாது, தண்ணி பராமரிப்பு இல்லாத ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
இந்த இப்போ இந்த தண்ணி தள்ளிட்டு போனாங்க பார்த்தீங்களா, இந்த டைம் நான் பார்க்குறப்போ எல்லாருமே வந்து மணல் மூட்டை அப்புறம் இந்த வயல் ஐட்டம்ஸ்லாம் அதில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. நான் போன டைமோ அதுக்கு முந்தின டைம் வரப்போ பார்க்குறப்பெல்லாம் இதில் வந்து தண்ணி தள்ளிட்டு போவாங்க லேடிஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து அத்தனை தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் எல்லாம் அதில் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. குடமாக வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் அந்த வண்டி. இப்போ அதே வண்டி வந்து இந்த மாதிரி யூஸ் ஆகுது பார்க்குறப்போ நல்லாயிருக்கு. ஆனால் தண்ணியெலாம் இப்போ பராமரிப்புலாம் ஒழுங்காக பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவும் இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பசுப்பு நிறம் மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக பறவைகள்லாம் வந்திருக்குன்னு கூட சொன்னாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வரப்போ கூட ஒரு இடத்துல லெஃப்டில் வந்து பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்வாடி ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு தர்கா நல்லா ஃபேமஸ். மெயினாக இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், அப்புறம் இந்த பேய் ஓட்டுறது அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க ஓகே, நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க. பட் இந்த ஏரியா தான் ஏர்வாடி தர்கா ரைட்டில் போட்டிருக்கான். இந்த கட்டில் தான் போகணும். முன்னாடி இருக்குது பாருங்கள், அந்த ரைட்டில் திரும்பினீங்கன்னா நேராக அந்த தர்கா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இதான் என்ட்ரன்ஸு. அதுக்குள்ளே போகணும். வந்துருச்சு. இதுதான் கொச்சின் ஹைவே. கொச்சின் மதுரைலாம் இதில் போனோம். நம்ம வந்து நாளைக்கு இந்த ரூட்டில் தான் போவோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டு போனால் ராமநாதபுரம், ரைட்டு போனால் ராமேஸ்வரம். கரெக்டாக இனி ஒரு 51 கிலோமீட்ரு ராமேஸ்வரம். தனுஷ்கோடி 68. ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தனுஷ்கோடி. அப்புறம் 17 கிலோமீட்டர்ஸ் இருக்குல்லைங்க. ஒன் ஆஃப் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதுக்காகவே நான் வருவேன் வருஷம் 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 வருஷம். இதுவும் பைக்கில். காரில் எனக்கு தெரியல. காரில் வந்து நம்ம பெருசாக ஃபீல் ஆக முடியாது. பட் இதில் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க பைக்கில். எனக்கு வரலன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வி ஆர் இன் தி கிரேட் பாம்பன். தெரியுதுங்களா, பாருங்க, ஃபுல்லாக கடல். தமிழ்நாடு வெல்கம்ஸ் யூ. லெஃப்ட் சைட் பாருங்கள், ரயில்வே ட்ராக் வருதா. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம பாம்பன் பிரிட்ஜ் மேலே ஏற போகிறோம். சீரியஸ் நாங்கள் பாம்பன் கீழே. இங்கே வந்து இந்த குழந்தைங்களா விளையாடுற மாதிரி ஒரு பிளேஸு. This is the Great Pamban Bridge. வாவ், வரலாறு போற்றும் பாம்பன் பிரிட்ஜுங்க. வந்து புதுசாக வேறு ஒன்று கட்டியிருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாருமே ஸ்லோவாக தான் போவாங்க. பாருங்க, நைட் டைமில் ஃபுல்லாக லைட்லாம் போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் நம்ம நைட்டு வந்துடுவோம். காமிக்கிறேன். இதுதான் வந்து பழைய லைனு கீழே போகுது பார்த்தீங்களா. அது பக்கத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து இது பிரிட்ஜ் கட்டி அதில் வந்து புது லைன். பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க எத்தனை கப்பல்.
பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழசு, கீழே தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, நான் எந்த சைடு காமிக்கிறேன். அந்த சைடில் இருக்கிறது வந்து புதுசு, இப்போ ரீசெண்டாக கட்டினது. எங்கேயா ஒரு இடம் இருந்தால் 3:37 தானே ஆச்சு, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். ஒரு 4 வரைக்கும் அலவுடு. நாங்கள் நமக்கு 12 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான் காமிக்குது. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டே போவோம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. கிளிப் பார்த்துருப்பீங்க, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு போக வேண்டியது தான். நம்ம இவரும் வந்துட்டார், ரமேஷும் வந்துட்டார். அவர் அநேகமாக முன்னாடி நின்றுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், முன்னாடி வரணுமா? கொடி நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நேராக தனுஷ்கோடி தான். ஸோ பாம்பனோட இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் நம்மளோட தனுஷ்கோடி ஃபுல்லாகவே வரும். அதாவது அரிச்சல் முனையிலேருந்து அங்கே லாஸ்ட் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது, சரிங்களா? அரிச்சல் முனை தான் லாஸ்ட்டு, அதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரதை ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் என்ன பண்ணணுன்னு உங்களுக்கே தெரியும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ஹிமாலயன் குரூப் ஒன்று இருக்குது, அந்த வாட்ஸ்அப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் நெக்ஸ்ட் ரைட் நீங்கள் கூட என் கூட வரலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸோ ஆஸ் ஆல்வேஸ், திஸ் இஸ் பிரதீப் சைனிங் ஆஃப். எப்போவுமே நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. நமக்காக யாராவது வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க, மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், take care, we'll meet you on another video.